ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா இந்த விக்லர் விக்ரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு அப்படியே விஜய் பார்வதி கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம். விஜய் பார்வதி நீ நல்லா தான் பண்ணுற, சூப்பராக பண்ணுறன்ற மாதிரியும், விஜய் பார்வதி இல்லாத இடங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறதும் நடிக்கிறாங்க. நடிப்புக்கெல்லாம் நம்மளால் இது பண்ண முடியாது. இன்னும் ஒரு புடவை தூக்குன்னா அவங்களுக்கு கோவம் வருமா? என்ன இது நியாயமாக இது அப்படின்ற மாதிரி கலாய்க்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக டபுள் ஸ்டாண்டர்டு. அதாவது விஜய் பார்வதிக்கு ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்துட்டு அவங்க இல்லாத நேரத்தில் ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து ரெட் சிக்னலை வந்துட்டு பரப்பி விட்டுட்டு இருந்த வேலையை பார்த்தார். ஸோ நானும் வந்து என்னடா இது விஜய் பார்வதி நம்பிட்டு இருக்காங்களே நினச்சேன். இன்றைக்கி வந்து சரியான ஒரு ஆப் வச்சுருக்காங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, கேப்டன் அந்த விஷயங்களுக்கு ஒருத்தரை பெஸ்ட்டாக வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யாருன்னு சொல்லுங்கள் அப்படி போது எல்லோரும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பிரஜன் ஒரு பக்கம் உட்காந்துருந்தார். முதலே வந்து சொல்லிட்டார், ஆல்ரெடி எப்பயுமே உட்காந்த இடத்துல உட்காராதீங்க, உங்களுடைய விஷயங்களை டவுன் பண்ணிவிடும், உங்களோட விஷயங்களை அப்படியே வந்து இதுவாக்கிடும், மாறி மாறி உட்காருங்கன்னாரு. பிரஜா ரொம்ப தள்ளி உட்காந்தாரு. ஏன் உங்கள் பக்கத்தில் யாராவது வரப்போகிறாங்களா கலாச்சோன்னு சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு வந்து உட்காந்தாப்புல. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தப்போ என்ன சொன்னாங்க கடைசியில் வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு அமித் வந்துட்டு விக்ரம தான் சொன்னார். எனக்குமே விக்ரம தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் தோணுச்சு, மைண்டில் வந்துச்சு. அதில் அதாவது இன்வால்மெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அந்த மீசையை பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கனி வந்துட்டு விக்ரம தான் சொன்னாங்க. பிரஜன் வந்துட்டு ரம்யாவை சொல்கிறார். என்னென்னா ரம்யா வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சம்பவத்தை பண்ணி தட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்க கன்னடத்துக்காரங்க. அதனால் வந்துட்டு தமிழில் அந்த 5 குரலை விருப்பப்பட்டு சொல்லி அதை மைண்டில் வச்சு ஏற்றி சொன்னவொடனே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ரம்யா சொல்லிட்டாங்க. இதில் வந்து எஃப்ஜே ரம்யா சொன்னார். எஃப்ஜே ரம்யா தான் சொல்லுவார், சரிங்களா? ஐயா விஜய் பார்வதி வந்துட்டு யாரை சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு விட்லர்னாங்க. என்னன்னா அந்த மீசை, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள், டெடிக்கேஷன், அதுக்கப்புறம் நைட்டு கூட என் கூட இருக்கும்போது எனக்காக தான் இருக்காருன்னு நினச்சா அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காரு என் கூட உட்காந்து. ஒரே கல்ல 2 மங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால எனக்கு விக்ரம தான் சொல்லணும்னு ஆசை. ஆனால் நான் ரம்யாவை சொல்லுவேன். ஏன்னா அந்த தமிழ் தெரியாமல் அவங்க குரல் சொன்னாங்க பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விக்ரமுக்கு மூஞ்சி மாறி போச்சு. எத்தனை நாள் இந்த மாதிரி ஆசை காமிச்சு மோசம் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்தது ஆப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறது சூப்பராக இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லி கடைசியில் வந்துட்டு ரம்யா தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டில் போட்டாங்க. பட் என்னையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வால்மெண்ட் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது ஆமாம், தமிழில் அவங்க சொல்லணும்னா தமிழ் பிக் பாஸ் வந்தால் தமிழ் பேசி தான் ஆகணும். இதுலன்னா பெருசுன்ற மாதிரி இருந்துச்சு ரம்யாவோட விஷயங்கள். பட் விக்ரம் வந்துட்டு அந்த மீசையிலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணதுனால கண்டிப்பாக அவருக்கு தான் அந்த ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கணும். பட் இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னென்னா இந்த தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால வெளியில் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதனால தான் முத்துக்குமரன் ஃபுல்லாக தமிழில் வந்து பயங்கரமாக பேசி நம்மளெல்லாம் கவர்ந்துருப்பார். ஸோ அவங்களும் வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து கையாண்டதுனால விக்ரமுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான். உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். ரம்யாவோட பெஸ்ட்டு விக்ரம் நினைக்கிறீங்களா, இல்லைனா ஏங்க அவர் என்னத்த பண்ணாருங்க ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் கேமு, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தாங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.